தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 750 நாட்கள் கழித்து தாங்க தற்போதைக்கு தலையுடைய தரிசனமே ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க. அதாவது 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தாங்க பொங்கலை முன்னிட்டு வந்து தலையுடைய துணிவு திரைப்படம் வந்து வெளியாகுதுங்க. அதனைத் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகலை, 2025ஆம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியாக இருந்த நிலையிலிருந்து தற்போதைக்கு பிப்ரவரி மாதம் வெளியாகுதுங்க. கிட்டத்தட்ட 2 மாதம் 1 மாதங்கள் இடைவெளி, 2 வருடமும் 1 மாதங்க, கிட்டத்தட்ட 750 நாட்களுக்கு பிறகு தற்போதைக்கு தலையுடைய விடாமுயற்சி திரைப்படம் வந்து வெளியாக இருக்குதுங்க. தமிழ்நாடு முழுவதுமே வந்து எந்த ஒரு காம்படிஷனும் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து வெளியாகுதுங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ திரையரங்குகள் முழுவதுமே வந்து இந்த திரைப்படம் வந்து வெளியாகுதுங்க. ஏன்னா அதிக எதிர்பார்ப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குன்னு தாங்க சொல்லி ஆகணும். மகிழ் திருமேனுடைய அருமையான இயக்கத்தில் சுபாஸ்கரன், அல்லிராஜா, லைக்கா நிறுவனத்துடைய தயாரிப்பில் அஜித் குமார், திரிசா கிருஷ்ணன், அர்ஜுன் சர்ஜா, ரெஜினா கசாண்ட்ரா, ஆரோ இவங்களுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க. இந்த திரைப்படத்துக்கு வந்து அனிருத் ரவிச்சந்திரனோட அருமையான இசையமைப்பு வந்து பேசப்பட்டிருக்குங்க. இந்த திரைப்படம் வந்து 150 நிமிடம் 2.5 மணி நேரம் டூரேஷனில் வந்து 250 கோடி பட்ஜெட்டில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க. இந்த திரைப்படத்தில் வந்து அஜித் குமாராக வந்து அர்ஜுன் சொல்கிற கேரக்டரில் வந்து அஜித் குமார் நடிச்சிருக்காங்க. கயல் அர்ஜுனாக வந்து திரிசா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க. அதாவது அஜித் குமாருக்கு வந்து ஒய்ஃபாக வந்து கயல்னு சொல்கிற பேரில். அதனைத் தொடர்ந்து நடிகர் அர்ஜுன் ஆக்ஷன் கிங் அவர் வந்து ரசித் ஆக வந்து நடிச்சிருக்காங்க. ரசித் அவருடைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க, கேரக்டர் பேர். ரசித்துடைய மனைவியாக வந்து ரெஜினா கசாண்ட்ரா அந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. விடாமுயற்சி திரைப்படத்துடைய சுருக்க கதையுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படத்துடைய சுருக்க கதையாக தாங்க இருக்கும். அதாவது ஃபாரின் போகிறாங்க, ஃபாரின் போகிறதுல வந்து அவங்க ஒய்ஃபோ இல்லைனா பிள்ளைங்களை வந்து இழக்கிற மாதிரிப்பட்ட கான்செப்ட், மீண்டும் வந்து திரும்ப போய் அந்த மோசமான கும்பலிருந்து அவங்கள காப்பாற்றுற மாதிரியும், அந்த மோசமான கும்பல் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள அழிக்கிற மாதிரிப்பட்ட கான்செப்டில் தாங்க நிறைய திரைப்படங்கள் வந்து ஃபாரினை மையமாக வச்சுருப்பாங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே போல் தாங்க இந்த திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்ஜுனுடைய மனைவியாக வந்து கயல், அதாவது திரிசா, அஜித் குமார் வந்து 2 பேருமே வந்து ஒரு ஆழமான தொடர்பில் இருந்து அவங்க 2 பேருக்குமே வந்து விரிசல் விடுற மாதிரிப்பட்ட ஒரு கான்செப்டை உருவாக்கி, பின்னர் வந்து கயல், அதாவது திரிசா அவர்கள் வந்து அஜர்பைஜானில் வந்து ஒரு மோசமான ஒரு கும்பலில் வந்து மோதப்பட்டு பிடிபடுற மாதிரிப்பட்ட ஒரு கான்செப்டை உருவாக்கியிருக்காங்க. பின்னர் வந்து அஜித் குமார் வந்து கயலை வந்து, அதாவது திரிசா வந்து எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு பயணத்தை மையமாக வச்சு தாங்க இந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதிக எதிர்பார்ப்பில் உருவாக்கப்பட்ட விடாமுயற்சி திரைப்படம் வந்து 250 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்குங்க. இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த திரைப்படத்தோடைய இது வந்து விமர்சனம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட வசூல் எப்படி இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. வெயிட் பண்ணி பார்க்கணும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணதுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க. அஜித் குமார் வந்து தற்போதைய நீங்கள் பார்த்தீங்கன்னா கார் ரேஸில் வந்து அவர் ரொம்பவே வந்து பிஸியாக இருக்கிறாருங்க. விடாமுயற்சி திரைப்படத்தை தொடர்ந்து குட் பேட் ஒகிலி ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் நடித்து கொடுத்துருக்காருங்க. ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் முன்னதாக வந்து மார்க் ஆண்டனி திரைப்படம் வந்து விஷால், எஸ்.ஏ. சூர்யா நடிப்பில் வெளியாகி ஒரு சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த திரைப்படம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனைத் தொடர்ந்து அக்டோபர் செப்டம்பர் மாதம் வரைக்குமே வந்து கார் ரேஸ் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு திரைப்படத்திலே வந்து நான் நடிக்க போகிறதும் இல்லை, புக்காக போகிறதும் இல்லைன்னு சொல்லிட்டு அஜித் வந்து முழு மனத்தோடு வந்து ஏற்றிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த F4 கார் ரேஸ்லேயுமே வந்து தேர்ட் ப்ரைஸ் எடுத்து அவர் வந்து பத்ம பூஷன் அவார்டு வரைக்குமே வந்து அவரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. தேசிய அவார்டில் வந்து தற்போதைக்கு அவருடைய உழைப்புனால வந்து அவர் எக்கச்சக்கமான அவார்டு வந்து இன்னும் பெறணும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து யோகி பாபுடன் கேட்கும்போது இவருக்கு வந்து பாராட்டு விழா வந்து கண்டிப்பாக வச்சே ஆகணும். இவர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து பெரிய ஆர்வம் இல்லாதனால வந்து இவருக்கு வந்து பாராட்டு விழையாவது நம்ம நடத்தணும், எப்படியாவது இவரை கூப்பிட்டு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. தலையுடைய தரிசனம், தலை வந்து எப்படி வந்து அவருடைய ஃபியூச்சரில் இருக்க போகிறான்னு.